வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் துவரம்பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல துவரம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவில் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் 10, தக்காளி 1, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம், எண்ணெய் ஒரு 50 ml எடுத்துக்கலாம், தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை பாசிப்பருப்பையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், சீரகம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஏர் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வைங்க. அப்போ தான் கரெக்டான பதத்தில் பருப்பு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் 2, கத்திரிக்காய் 2, உருளைக்கிழங்கு 1, 2 கேரட்டு, ஒரு 2-3 பீன்ஸ் அளவு, அவரைக்காய் இருந்தால் 2, இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம் போட்டு முதல்ல தாளிங்க. அது கூட சின்ன வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயையும் அதில் எடுத்து போட்டுருங்க. ஒரு 4-5 தடவை 4-5 பெரட்டுங்க. அது கூடயே தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டுங்க. புளியை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம சாம்பார் தூள் போட்டு ஒரு 5-6 தடவை பெரட்டினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மீதி இருக்க சாம்பார் தூளையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. காய் வெந்துடும். எடுத்ததுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஊற்றி அது கூடவேன்னு பருப்பையும் சேர்ந்து நல்லா கடையக்கூடாதுங்க, லேசாக கிண்டி விட்டு ஊற்றிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. சாம்பார் லைட்டாக முறை போகிற அளவுக்கு கொதிச்சாவே போதுங்க. கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து மேலாக தூவி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பூண்டு தட்டி மேலே போட்டு மூடி வச்சுருங்க. சுவையான கலவைக்காய் துவரம் பருப்பு சாம்பார் தயார். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.